Hi sweeties, welcome to Arul's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தஷ்குட்டியோட பன்னீர் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளானதா. இது நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் கேட்ட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வந்து பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பன்னீர் வந்து நான் இந்த பன்னீர் தான் எடுத்துறோம். மில்க் மிஸ்டா மில்கி மிஸ்டோட பன்னீர் தான் எடுத்துறோம். சோ இது வந்து கியூபா வெட்டியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் தான் வாங்கணும். இந்த மாதிரி வெட்டியே வந்துடும் நமக்கு. இந்த நம்ம வந்து வீடியோக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் மட்டும் பண்ணுவோம். கொஞ்சம் அப்போ எல்லாத்தையும் போடவா? அதுதான் சொல்கிறேன், சும்மா வீடியோக்கோசரம் தானே, அதனால் போதும். வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து வெட்டிப்போம். நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்குது, குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். தம்பிக்கு வந்து இன்றைக்கி இப்படி தான் நான் கொடுத்து விட்டேன். ரெண்டாக வெட்டி ரொம்ப அவனுக்கு குட்டி குட்டியாக வெட்டி கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி வெட்டி விட்டுப்போம். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். சும்மா நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வீடியோக்கோ இதுக்கோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அப்போம்போது குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி சும்மா சரி தம்பி கொடுத்து பார்ப்போமேன்னு கொடுத்து பார்த்தோம். நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் தம்பி. ஸோ அதனால் பன்னீர் பிரியாணி ஒரு தடவை பண்ணோம். அதான் வீடியோ தான் இருக்குது. இது வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் பொரிக்கிற பொடி மசாலா, ஆச்சி சிக்கன் ஃப்ரை. தம்பிக்குமே இப்படி தான் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி இப்படி தான் பண்ணேன். அவனுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு உப்பை தூவி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். இது ஊறணும் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டிக்கும் நல்லா. அதனால் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர் வந்து நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து இதெல்லாம் போடுவாங்கடா. சிக்கன் பொரிப்போம் தெரியுமா, கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, அதெல்லாம் போட்டு கூட நம்ம பொரிக்கலாம். பட் நமக்கு வந்து இது போதும். நல்லா மாதிரி தோசைக்கல்ல பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க, பட்டர் இருந்தாலும் பட்டர் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் வந்து தம்பிக்கு வந்து நெய்யில் தான் கொடுத்து விட்டேன். அவனுக்கு ஃபுல்லாக ஸ்கூலுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் நெய் ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் ஐயா. நெய் வாங்கணும் தம்பிக்கு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது அவனுக்கு. ஒரு வாரம் இது குட்டியாக வாங்கிட்டோம், அதனால தான் கொஞ்சம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூடானதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக தட்டிடுங்க. ஃபுல்லாக தட்டிட்டு அப்படியே பரட்டி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி எடுத்து இப்படி போடணும். அவ்வளோதான். இப்படி ஃபுல்லாக வேக அப்படியே எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும், உடையாமல். அதான் டாஸ்க். வந்து இப்படி பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடும். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்கலாம். பன்னீர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். டெய்லி கொடுத்து விடாமல் வாரத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு 2 வாட்டி அந்த மாதிரி. தம்பிக்கு வந்து இன்றைக்கி கொடுத்து விட்ருக்கோம், நாளைக்கு அதை கொடுத்து விட மாட்டோம். திரும்ப நாளை கழிச்சு அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவோம் தம்பிக்கு. போன வாரம் பன்னீர் கொடுத்து விட்டோமா? கொடுத்து விடணும். போன வாரம் கொடுத்து விட்டோம். கரெக்ட். அதனால் இப்படி திருப்பி போட்டாலே போதும். நம்ம ரொம்ப சிம்பிள் தாங்க. இது சும்மா நானாக பண்ணது. நல்லா தான் இருக்கு. நான் நல்லா விரும்பி சாப்பிட்டேன். நீ விரும்பி எப்பயுமே சாப்பிடுவேன். நான் என்ன சமைச்சேன்? பன்னீரை வச்சு ரெசிபி பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கக்கா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பன்னீர் கிரேவி பண்ணனும்ல, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணனே. கிரேவி பன்னீர் பட்டரே இல்லாம பண்ணேன். எனக்கு யோகர்ட் டிஷா ரொட்டி வாங்கிட்டு வந்துச்சாப்பா. ஆமா அன்னைக்கு பண்ணி கொடுத்து நல்லா இருந்துச்சுல. எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. இந்த இருக்குங்க, நானே சொல்றேன். இந்த மாதிரி அழகாயிரும். இது பன்னீர் பொறுத்த வரைக்கும் கருகுனாலும் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் திரி போட்டுக்கிட்டே இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு.
இதுக்கு வந்து இன்னொன்று எண்ணெய் வந்து ரொம்ப செலவாகாதுல லட்சுமா. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனு ஆயில் ஊற்றி பொரிச்சு நான் தண்ணி காலையில் என்ன திரும்ப பண்ணோம், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் தமிழ் தோசைகளில் ஊற்றி அவனுக்கு பொரிச்சு கொடுத்து திரும்ப அந்த பன்னீர் எடுத்து அதே நெய் அந்த தோசைக்கல்லிலேயே காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கி திரும்ப பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டாச்சு. பன்னீர் ரைஸ். இப்போ கேரட்டு கேப்சிகம் இன்னைக்கு தானே இன்னைக்கு தான் பன்னீர் நாங்களும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீ தானே சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா எப்பயுமே ஸ்கூலுக்கு வச்சு தருவாங்க எனக்கு எங்களுக்கு எங்கள் அம்மா. இனிமேல் எனக்கு இது மாதிரி தினமும் எக்ஸ்ட்ரா வச்சுருவேன். ஓகே கட்டிங். ஸோ பன்னீர் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கவா? 1 2 3 எடுத்துட்டு ஃபோட்டோ அப்படியே எடுத்தாச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த எப்படி இருக்கு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். சாப்பிட்டது போதும். ரிவ்யூ சொல்லு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு நாள் பன்னீர் பிரியாணி தம்பிக்கு வேணும் தான் நான் உனக்கு கம்மியாக பண்ணேன். அதனால தான் குட்டி குட்டியாக வெட்டி பண்ணியிருக்கேன். அது யாருக்கு ஒதுக்குற? உனக்கு திடீவண்டி எனக்கா? ஓகே ஓகே சமம். நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்கள்.